அன்பானவர்களே, கடந்த 12ஆம் தேதி ஜூன் மாதத்தில் யாருமே எதிர்பார்த்திராத ஒரு பயங்கரமான ஒரு கோர விபத்தை அகமதாபாத் குஜராத்தில் நடந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். அந்த விமான விபத்தை யாராலும் சரித்திரமே உலகமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? பல கனவுகளோடு கூட பிரயாணப்பட்டவர்கள் இப்படியாக 1000 டிகிரி செல்சியஸ் வெளிப்பட்டதான் அது வெடித்த போது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோர விபத்து. இதை நினைத்து பார்க்கும்போது இதயமுள்ள எல்லா மனுஷர்களுமே கலங்கினார்கள். அந்த மரணத்திலே கடந்து சென்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், சிறுவர்கள், பெரியோர்கள், அங்கே இருந்ததான அந்த விமானிகள் மற்றும் அங்கே இருந்ததான ஒவ்வொரு நபர்களையும் எண்ணி மனதுருக்கத்தோடு கூட இந்த நாளில் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களை இழந்தவர்களுக்கு சமாதானத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதலை தர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு தான் இந்த சிறிய ஒரு பிரேயரை உங்களுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன் இந்த கோர விபத்து? இது குறித்து நான் சிந்தித்து பார்த்தபோது பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த வகையினர் நிச்சயமாக அந்த ஃப்ளைட்டில் பிரயாணப்பட்டிருக்கலாம். அது யார் இப்படி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே விதமாய் சம்பவிக்குது என்று பிரசங்கி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு அன்பானவர்களே, ஏன் இந்த கோர விபத்து? இந்த நாளிலும் கூட ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் வேண்டிய ஆறுதலை தேவனாகி இயேசு தரும்படி அவருடைய சமூகத்தில் ஜனத்தின் மீட்புக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கும் என்று முன்னே கர்த்தர் தெரிவித்திருந்தாலும் அல்லது பல வகையில் யாராவது யூகித்து வைத்திருந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம் அல்லவே. ஆனால் இத்தனை பேர் மறிக்க வேண்டியவர்களை காப்பாற்றினார்கள் என்று சொல்லும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஆண்டுகள் முன்பாக இதே போல ஒரு விமானம் புறப்பட்டு சென்றபோது அங்கே புறப்பட்ட சில நிமிடங்களிலே பயங்கரமான பிரச்சனை வந்தபோது உடனே அங்கே அருகில் இருக்கிற ஹட்சன் ரிவரில் அந்த விமானி அற்புதமாய் அந்த எல்லா பேசஞ்சர்ஸையும் காப்பாற்றினார். இது நடந்த ஒரு சம்பவம் தான். எதுக்காக சொல்லுகிறேன்? அதே போன்று ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வந்திருக்க கூடாதா? இவர்களுக்கு அப்படி ஒரு நல்லது நடந்திருக்க கூடாதா என்று ஏங்குகிற மக்கள் ஏறார். என் அன்பானவர்களே, காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், பகலில் பறக்க அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காத தூதனுக்கும் உங்களை விலைக்கு காப்பேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இதை கேட்கிற அன்பானவர்களே, நேரம் காலம் என்று பாராமல் ஒரு முறை அல்ல பல முறை நான் இதை போன்ற பல சம்பவங்களை கேள்விப்படும் போதெல்லாம் நொறுங்கி போகிறோம். ஆகவே தயவு செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகள், உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்டுங்கள். இன்னும் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் நடைபெறாதபடி மக்கள் செழிப்பாய் சந்தோஷமாய் விசேஷமாய் உண்மையான செழிப்பை, அந்த மோட்ச ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, மறுவாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை, அதை இலவசமாய் தருகிற இயேசுபிரானுடைய அந்த அன்பின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு நல்வழி நடக்கக்கூடிய பாத்திரங்களாய் இன்னும் பல கோடி மக்கள் உண்டு. தெரிந்தது இவ்வளோதான், தெரியாது இன்னும் எத்தனை ஆயிரங்களோ. ஊனோஸ் எங்கே பார்த்தாலும் தேசங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி மரணம் எப்படி வரும் என்று எவ்வளோ பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. மனிதனை அழிக்கக்கூடிய அணுகுண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் மரணத்தை ஜெயிக்க யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இட் இஸ் இம்பாசிபிள், இஸ்ன்ட் இட்? எல்லா மனிதர்களுக்கும் அது வந்து சேரதான் செய்யும். ஆகவே இந்த நாளிலும் கூட ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி இந்த தேவனாகி கர்த்தர் அந்த மரணத்தில், அந்த மீள முடியாத துயரத்தில் இருக்கிற அந்த விமான விபத்தில் தங்கள் அருமையானவர்களை பறிகொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளை என்ன செய்ய விரும்புகிறார்?
வாசிக்கலாமா? ஐசையா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லாருடைய முகத்தில் வடிகிற கண்ணீரை அவர் துடைத்து விடுவார். என் அன்பானவர்களே, மரணத்தை வென்ற ஒரே தெய்வம் இந்த பூமியில் இருப்பாரானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. என் முன்னோர்கள் ஒரு காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இவரை பற்றி கொண்டால்தான் நித்திய ராஜ்யத்தில், அந்த மோட்ச ராஜ்யத்தில் பரலோகத்துக்கு போய் முடியுமா. அதனால தான் ஓம் ரித்தம் ஜெயாயே நமக்கு என்று நாங்கள் சொல்லுவோம். அவருடைய பொருள், மரணத்தை வென்ற இறைவா உம்மை வணங்குகிறேன். மரணத்தை வென்றவர் இன்றைக்கும் கூட உயிரோடு தான் இருக்கிறார். இந்த மனதுருக்கத்தின் தேவன், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், ஒருவேளை அவர்கள் எந்த மொழி நாட்டினரோ, 52 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். கனடா நாட்டை சேர்ந்த ஒருவர் உண்டுன்னாங்க. இந்தியாவை சேர்ந்த அநேகர், இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலும் எல்லாம் உயிர் தானே. எல்லா ஆத்துமாக்களுக்காக இயேசுபிரான் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே. எல்லாரும் அந்த நித்திய ராஜ்யத்தை இலவசமாய் பெற வழிகாட்டினாரே. எல்லாருடைய முகங்களும் வழிகிற கண்ணீரை அவர் துடைப்பார். இந்த மீள முடியாத ஒரு பயங்கரமான துயரத்தில் இருக்கிற அவர்களை பறிவுடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவர் இந்த நேரத்தை நினைவு கூறுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதல். இயேசு சொன்னார் இல்லை பைபிளில், அழுகிறவர்களோடு அழுங்கள், சிரிக்கிறவர்களோடு சிரியுங்கள் என்றாரே. உலகமே ஏன் அது பறிகொடுத்த ஒவ்வொரு குடும்பம் அழுது கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஒரு சொட்டு கண்ணீரை தேவ சமூகத்தில் விடுவோமா? இந்த அன்பான மக்களை இனியாயிலும் தேசத்தில் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடைபெறாதபடி கர்த்தர் காப்பாராக. தேசத்தை ஆட்சி செய்கிறவர்கள், அந்த அருமையான மனிதர்களுக்கு தேவன் அவருக்கு பயப்படுகிற பயத்தை கட்டளையிடுவாராக. தேவன் தாமே இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தம் பக்கம் திருப்பிட, அவருடைய இரக்கம் வெளிப்பட உதவி செய்யட்டும். தம் தூதர்களை கண்டு காப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் கல் இடராதபடி தம் தூதர்கள் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் உண்டோ? கர்த்தர் பயந்து நிமித்தம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நிமித்தம் எத்தனை தேசங்கள், நகரங்கள், பட்டணங்கள் பாதுகாக்கப்பட்டு. நான் ஒரு ஊழியரை அறிவேன். அவர் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பர்மா என்கிற தேசத்தில் அவர் கடந்து பல நாட்களாக பணியாற்றி அங்கே ஊழியத்தை முடித்து திரும்பி தன்னுடைய சுய தேசமாகிய இந்தியாவுக்கு வந்தபோது, கல்கட்டாவிலேருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் இதே போன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை இந்த ஃப்ளைட்டில் ஏற்பட்டது. ஆனால் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீ சொல்லி தான் நான் மற்ற தேசங்களுக்கு ஜெபத்துக்கு கூட்டங்களுக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பேன், நோயாளிகள் வந்து சந்தித்து ஜெபிப்பேன் என்று வாக்குரைத்து டேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ளைட்டு கீழே இறங்குமா தெரியல என்று இருந்த சூழ்நிலை, மற்ற எல்லா பேசஞ்சர்ஸ் கத்தி கொண்டு இந்த நேரத்தில் அவர் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ நடந்ததுன்னு தெரியுமா? அந்த 2 இறக்கையின் நடுவில் 2 தூதர்கள் வலது பக்கமும் இடப்பக்கமும் வந்து அந்த ஃப்ளைட்டை தாங்கி கொண்டே கடந்து வந்து அற்புதமாக லேண்டிங் ஆகிற வரைக்கும் கூட இருந்ததை கண் கூட அந்த தேவனுடைய மனுஷன் பார்த்தார். அந்த ஒரு நீதிமான் வித்தம் முற்றிலுமாகவே காக்கப்பட்டது. என் அன்பானவர்களே, எதுக்காய் சொல்லுகிறேன்? ஒருவேளை இந்த காரியம் எப்படி என்று நான் எதையும் கம்பேர் பண்ணுறதா நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தை அவர் காப்பார். மரணம் ஒரே விதமாக சம்பவிக்கும். நீதிமானுக்கு எப்படியோ அதே போல தான் துன்மார்க்கணும். ஆனால் நாம் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ந்து விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் காணப்படட்டும். இந்த நேரத்திலும் கூட ஆண்டுடைய ஆறுதல் வெளிப்பட நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. துன்ப பிருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி பொழார் காத்திடுவேன் என்றனரே. கண் விழி பொழார் காத்திடுவேன் என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோனே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவரே, அந்த பயங்கரமான விமான விபத்தில் மரித்த ஒவ்வொருடைய
ஆன்மா விசேஷமாக அவரை இழந்து தவிக்கிற அவருடைய உறவினர்கள், பெற்றோர், உற்றார், நண்பர்கள் யாவருக்கும் நீதான் சொன்னீரா, எல்லாருடைய முகங்களும் வடிகிற கண்ணீரை துடைப்பார். காரணம் நீ மரணத்தை வென்றவரப்பா. அந்த மரணத்தை ருசி பார்த்தவர் நீ. உமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வழி அது. எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாதப்பா. இந்த மக்களை கண்ணோக்கி பாரும். இடம் தவிக்கிற யாவருடைய குடும்பத்தாருக்கும் சமாதானத்தை நானே ஆறுதல் செய்கிறோம் என்று சொன்னீரே, அந்த ஆறுதல் இறங்கி வரட்டும். விசேஷமாய் இனி ஆயிடும் ஒவ்வொரு தேச மக்களும் உமது அன்பை, மனதுருக்கத்தை அறிந்து உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைப்படி நடந்திட அருள் தாரும் ஆண்டவரே. மரணம் எப்படி வேணால் சம்பவிக்க, எந்த நேரத்தில் வேணால் வரும் என்பதுக்கு இன்னும் ஒரு அடையாளம் தான் இது. ஆனால் உமக்குள்ளாய் கர்த்தருக்குள்ளாய் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டபடி ஒவ்வொருக்கும் அந்த பாக்கியத்தை தான். எங்கள் இந்திய தேச மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேச மக்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன் சுவாமி. உம்முடைய இறக்கம், உம்முடைய மனதுருக்கு அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் உம்முடைய வழிகளை காண எங்களுக்கு உதவி செய்யப்பா. உம்முடைய ஆறுதல் பெருகட்டும், ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அழுகிறவர்களோடு அழுங்கள் என்று சொன்னாரே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம். நிச்சயமாக இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து பணியாற்றவும் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.